வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையுடைய ஏதாவது ஒரு மருத்துவன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவோம்னா, தாமதிக்காமல் கருவேப்பிலையாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே. ஆனால் அதை விடவும் இன்னும் அதிகமான மருத்துவன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால எப்போதுமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா பல வியாதிகளை நம்ம தீர்த்து கொள்ளலாம். கருவேப்பிலை நம்மளுடைய உடலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், பசியை தூண்டக்கூடிய சக்தி எல்லாம் கொண்டு செரிமானத்தை எல்லாம் மேம்படுத்தும். ஸோ இந்த நன்மைகளோட சேர்ந்து கருவேப்பிலை தரக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கலாம். இப்படிப்பட்டவங்கெல்லாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்கி போயிடும். இது நீங்குவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை இருக்கக்கூடிய வளமான அளவில் நார் சத்து தான் காரணம். ஸோ நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்வதாலேயும் போதுமான அளவுக்கு நீர் சத்து எடுத்துக்காததாலே தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதை கியூர் பண்ணணும்னா வளமான அளவில் நார் சத்து இருக்கக்கூடிய கருவேப்பிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உணவுகள் எளிதில் செரிமானம் அடையும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து உங்களுக்கு வெளியேற்றப்படும். ஸோ வயிறு, குடல் ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளமான அளவில் உங்களுக்கு மேம்படுத்தப்படும். புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. இந்த கருவேப்பிலையை நீங்க அரைத்து தோல் மேல தரவனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தோல் சார்ந்த ஸ்கின் டிசீஸ், அதாவது தோல் சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான புற்றுநோய்கள் இது எதுவுமே உங்களுக்கு வராது, குணப்படுத்தப்படும். அதே போல கருவேப்பிலை நீங்க சமைத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் உருவான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த புற்றுநோய் செல்கள் உங்களுக்கு பரவி இருக்கு அப்படின்னா அதன் மூலமாக ஏதாவது உள்ள உடல் உறுப்புகளில் வீக்கம் ஏதாவது ஏற்பட்டிருக்கு, செல்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் இருக்கு அப்படின்னா அதை அகற்றி உடல் உள்ளுறுப்புகளிலுமே புற்றுநோய் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளக்கூடியது தான் கருவேப்பிலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உடலுக்கு மேற்பகுதிகளில் ஏற்படக்கூடிய தோல் புற்றுநோய்களாக இருக்கட்டும், உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களாக இருக்கட்டும், அதை ஒட்டுமொத்தமாக சரி பண்ணிட்டு புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறுவதற்கு, புற்றுநோய் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும். சொரியாசிஸ் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அந்த வேதியியல் மாற்றங்களாலும் சில பேருக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ், அந்த பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் குறைபாட்டு நோய் ஏற்படும். இந்த குறைபாட்டை கியூர் பண்ணுறதுக்கு கடுகு எண்ணெயை சிறப்பாக பயன்படுத்துவாங்க. உணவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், சொரியாசிஸ் மட்டும் கிடையாதுங்க மக்களே, எந்த தோல் சம்பந்தமான வியாதிகளும் எளிதில் நம்மை அணுகாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக தோலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கிறதால அரிப்பு, சொறி, படை, தேமல் இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கின் டிசீஸ் தோல் நோய்களுமே நமக்கு இருக்காது. ஏன்னா கருவேப்பிலை தோல் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை தான் நமக்கு கொடுக்கும். அதனால சொரியாசிஸ் மட்டும் கிடையாது, மற்ற தோல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இன்றைய காலத்தில் பலருக்கும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா தலைமுடி அழகு சார்ந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தலைமுடி நம்மளுடைய உடலுக்கு காயப்படுவது, நம்மளுடைய உடல் வெப்பம் அடைவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பாதுகாக்கிறதுக்கான ஒரு கவசமாக இருக்குது. ஆனால் பலருக்கும் தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருக்குது. அவரை முடி பார்த்தீங்கன்னா எளிதில் உடைந்து போகக்கூடிய அபாயம் இருக்குது. அதே போல் பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, இதெல்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வந்தீங்க அப்படின்னாலும், அதிகமாக கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பச்சையாகவும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இது மாதிரி தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். காரணம் கருவேப்பிலை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய தலைமுடிக்கு வேண்டிய போதிய ஊட்டச்சத்தை கொடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே தலைமுடியை அடர்த்தியாக கருகருவென்று வளர வைக்கிறதுக்கான ஊட்டச்சத்தை
கொடுத்து பராமரிக்கும். ஸோ தலைமுடியை ஸ்ட்ராங்காக வைக்கிறதால தான் உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது, பித்தநரை ஏற்படுவது, இளநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகுத்தொல்லை ஏற்படுவது எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருவிருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களால் பெற முடியும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள், ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ரத்தத்தில் வந்து ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் பொழுது நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததால மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, கடுமையாக உடல் பலவீனம் அடைவது, உடல் வலி ஏற்படுவது, இந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு கவனமின்மையெல்லாம் நமக்கு இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கவனம் செலுத்தி சுறுசுறுப்பாக செய்ய முடியாத நிலையெல்லாம் இருக்கும். இதெல்லாமே அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான். ஸோ இதை கியூர் பண்ணணும் அப்படின்னா வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படின்றதால தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் ஆக்சிஜனை சப்ளை பண்ணி அனிமியாவுக்கான அறிகுறிகளை உங்களுடைய உடல்கள் வந்து விரட்டிடும். இதுக்கு நீங்கள் கருவேப்பிலை சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம், பச்சையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலையினுடைய பொடிகளை அதிகமாக சாப்பிட்டு வந்தாலுமே ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளம், அதாவது சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலை வந்து கசப்புத்தன்மை அதிகம் கொண்டிருக்கு, அதே போல் நார்சத்து கொண்டிருக்கு. அப்படின்றதால கருவேப்பிலையை வந்து சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே இது செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கெல்லாம் வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். அதாவது பிளட் இருக்கக்கூடிய சுகரோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கும் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பழக்கப்படுத்திக்கோங்க. இப்போ இருந்தே கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா ரத்தத்தில் வந்து எந்த விதமான சர்க்கரை சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுகர் அப்படின்ற அந்த ப்ராப்ளத்துக்கே உங்களுக்கு இடம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்கு. ஏன்னா அங்கதான் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு வந்து கரெக்டான லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ இதயத்தில் சிலருக்கு வந்து அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, இதயம் வந்து தற்காலிகமாக செயலிழந்து போகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும். அப்போ இதயத்திற்கு நன்மை பாய்க்கிறதுல கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கு. கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை அடிக்கடி நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதய தசைகள் உங்களுக்கு வந்து நன்றாக வலுப்பெறும். அதே போல் மாரடைப்பு, பக்கவாதம் எதுவும் ஏற்படாது. இதய தசைகள் வலுவிழந்து போகிறது உங்களுக்கு இது மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து இதய தமனிகளில் ரத்த கொழுப்பு அதிகமாக சேரும்போது பிளேக் நோய் ஏற்படுவது, இது மாதிரி உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. மாரடைப்பு, பக்கவாதம் எதுவும் ஏற்படாது. இதுக்கு காரணம் கொலஸ்ட்ரால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்த நாளங்கள் வந்து குறைத்து ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமலும் கருவேப்பிலை இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் நமக்கு வந்து பராமரித்துக் கொள்ளும். அதனால பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால இதயம் சம்பந்தமான நோய்கள் நமக்கு எதுவும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெற்றுக் கொண்டிருக்கும். மூலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூலம் ஏற்படுவதற்கான காரணங்களை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது, தொடர்ந்து ஒரே நேரத்தில் அமர்ந்து நீண்ட நேரம் வந்து ஒர்க் பண்ணுறது, நாள்பட்ட மலச்சிக்கல், இதெல்லாமே உங்களுக்கு வந்து மூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஸோ இந்த மூல நோயை வந்து விரைவில் கியூர் பண்ணுறதுக்கு, மூலத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களை சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை வந்து சிறப்பாக செயல்படும். எனவே மூல பாதிப்பு இருக்கிறவங்களாம் கருவேப்பிலை வந்து அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மூல புண்கள் வந்து உங்களுக்கு ஆறி போயிடும். அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து அந்த புண்கள் வந்து உங்களுக்கு ஆறி போயிடும். மூலம் பிரச்சனைகள் வந்து விடுபட்டு விடலாம். தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.